أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தோட நம்மளுடைய நாட்களை நம்ம கழிச்சு கொண்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு செயலும் சொல்லும் அல்லாஹ்வின் பொருத்தத்தோட கிடைப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. நம்ம இந்த நேரத்தை அல்லாஹ் எங்கெங்கேயோ எப்படி இருக்க வச்சிருக்கலாம். ஆனா நம்மள அல்லாஹு தஆலா 2 மணில இருந்து கிட்டத்தட்ட நான் வர்றதுக்கு முந்தைய அல்ஹம்துலில்லாஹ் என் தோழிகளும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் சொல்லை தவிர வேற எந்த சொல்லும் நம்ம நாவுகள்ல இருந்து பெரும்பாலும் வரல. சில நேரத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுறோம், அல்லாஹ் அதை பொருந்தி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இன்னைக்கு ஓதிய திக்ரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த திக்ரு நம்ம அதாவது தாய், குர்ஆனுடைய தாய் அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நம்ம தப்சீரோ தர்ஜுமாவோ சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இல்லை. ஆனாலும் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குள்ள 13 எழுத்துக்கள் உட்கார்ந்துருக்கு இல்லையா? அது எல்லாருமே எண்ணி பார்க்கலாம். நான் ஒன்றும் புதுசாகணும் உங்களுக்கு சொல்லலை. அந்த 13 எழுத்து எதை குறிக்குதுன்னா, ஒரு 13 வயசுல இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் தொழுகை அவன் நிலநாட்டணுங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைகள் இருக்குன்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றதாக ரிவாயத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம அந்த சொல்ல நம்ம அவசரமாவோ இல்லை தூக்கச்சடவோடையோ ஓதுனது கொஞ்சம் போயிட்டா கூட 20,000 தடவைகள் இந்த இடத்துல கூட்டா நம்ம சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஒன்னை ஏத்துக்கிட்டா கூட நம்ம வெற்றி தான். அந்த பயமும் அந்த கவலையும் நம்மளுக்கு அந்த துஆவாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நேரம் கருதி பெரிய பயானுக்குள்ளெல்லாம் போகல, ஒரு குட்டி பயானா தான் சொல்ல போறோம். அல்லாஹு தஆலா சொன்னபடியும் கேட்டபடியும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட துஆ கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? என் ரப்பே என்னை மன்னிப்பாயாக. எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக தருவாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளனாவாய் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த துஆவை அவங்க எப்ப கேட்கிறாங்க அப்படின்னா, என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி அரசரா இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பதவி அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலத்துக்கு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா அரசர் தான் அவங்க. ஏன் எனக்கு யாருமே அசைக்க முடியாத அரசை எனக்கு தருவாயாங்கன்னு ஏன் கேட்டாங்கண்டா, ஒரு எறும்பு தான் பாடம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா எறும்பு பேசுற பாசை உங்களுக்கு புரியல. அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எல்லா பாசையும் எனக்கு தெரியணும். எல்லா பாசையும் புரியக்கூடிய ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. மரங்கள் வீசும்போது வீசக்கூடிய திக்ருகள், எறும்பு செய்யக்கூடிய திக்ருகள், பெரிய பெரிய விலங்கினங்கள் செய்யக்கூடிய திக்ருகள், இதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்தான். கேட்டுதானே தந்தான், நபி தானே தூக்கி கொடுத்துடலையே. கேட்டுதான் கேட்டேன். அப்ப நம்ம அல்லாட்ட எந்தெந்த முறையில அணுகிறோமோ அந்தந்த முறையில அல்லாஹ் நம்மளுக்கு தருவாங்கிற நம்பிக்கை இந்த துஆவின் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் செய்யறாங்க. அந்த உபதேசத்துல ஒரு 6 உபதேசத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். 1ஆவதாக சொல்றாங்க, உன் ரகசியம் 2 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னுடைய ரகசியம். இப்ப நம்மகிட்ட ரகசியம்னு யார் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம்? மகள்கிட்ட, மகன்கிட்ட, ஒரு உற்ற சகோதரன்ட்ட, அந்த மாதிரி நம்ம ரகசியத்தை சொல்லி வச்சிருக்கோம். ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னது யாரு தெரியுமா? உன்னுடைய நப்சுக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் உன்கிட்ட இருக்கணும்ட்டாங்க. அதுதான் அமல், அதுதான் துஆ. அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த ஒப்பந்தம் என்ன? நம்மளுக்கு அவனுக்கு இருக்கிற ரகசியம். நான் ஒரு துஆ கேட்கணும், அந்த துஆ யார்கிட்டையும் நான் சொல்லி புலம்பியதாக இருக்கக்கூடாது.
நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்க முடியாது. அப்ப அந்த துவாவை நம்ம எப்படி கேட்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். அது கேட்கறதுக்குரிய வழிமுறையும் நம்மளுக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் வாழ்வில் நடந்த விஷயத்தை சொல்லி கேளுங்க. நம்மளுக்கு முன்னோர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா? நபிமார்கள், சுகதாக்கள், சாலியன்கள், சகாபாக்கள், அவரவர்களுடைய துவாக்களை சொல்லி அவர்கள் கேட்ட அந்த இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை கொண்டுதான் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல அவங்க அந்தந்த துவாக்களை சொல்லி இவர்கள் இந்த விதத்துல முன்னேறினாங்களே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, யா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவை போல உண்மை பேசும் நாவை எனக்கு தருவாயாக. இப்ப அந்த நாவு நம்மகிட்ட இருக்கா? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோம். ஆனா நம்ம கேட்கணும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படியே நீதத்தை எனக்கு தந்தருள்வாயாக. இப்ப அவங்க அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனா அந்த கேட்கும் போது மலக்குமார்கள் நம்மளுக்கு ஆமீன் கூறி அல்லாஹ் அதை கபல் செஞ்சிட்டான்டா, வெற்றியாளர்கள் தானே. அப்ப அந்த துவாவை நம்ம பார்த்து நம்ம கேட்கக்கூடிய வகையில கேட்கறது தான் அல்லாவுக்கு நமக்கும் உள்ள ரகசியம். அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன்களுக்கு சொல்றாங்க, நீங்க உங்களுக்கும் அல்லாவுக்கும் சேர்ந்த ரகசியத்தை நீங்க வச்சுக்கங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கும் அல்லாவுக்கு உள்ள ரகசியம் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது 2 பேருக்கு உள்ள பொருத்தத்திற்காக நீ பாடுபடு. 2 பேருக்கு அவங்களுடைய பொருத்தத்தை வாங்குறதுக்காக வேண்டிதான் உன்னுடைய உலகத்துல உன்னுடைய வேலைகள்லாம் இருக்கணும். பாடுபடுண்டா என்ன? எல்லா வேலைகளையும் பார்க்கறது, அசதி வர்றது எல்லாமே. அந்த 2 பேர் யாரு? உன் தாயும் தந்தையும். அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன்களுக்கு உட்கார வச்சு செஞ்ச உபதேசம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க. அவங்க வந்த சந்ததியில வந்த இமாம் சஹ்வர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எப்படி சொல்றாங்க தெரியுமா? உங்களுடைய வயது என்னன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க 2 வயசுங்கிறாங்க. கேட்டவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. 2 வயசா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் இமாம் சஹ்வர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட 2 வருஷம் அவங்கள்ட்ட நசியத்து பெற்றேன், அதுதான் என் வாழ்வின் வயசுன்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு உபதேசங்கள் வருது. இப்ப நம்ம யார்கிட்டையாவது அட்வைஸ் வாங்க ரெடியா இருக்கோமா? யாராவது அட்வைஸ் சொன்னா கேட்கிறவங்க யாராவது இருக்கோமா? எந்த விஷயத்துல நம்ம கேட்கணும், உடனே அல்லாஹ் கொடுத்துடணும். அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்ப உள்ளவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? கேட்டுருவாங்க, அல்லாஹ் தரு வரைக்கும் அமைதியாத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில உன் தாயின் தந்தையின் பொருத்தத்தை நீ பெறதுக்காக நீ பாடுபடுன்றாங்க. அந்த இப்ப உள்ள காலத்துல தாய் தந்தைய பேர் சொல்லி கூப்பிடுற பிள்ளைங்க எவ்வளவு? எல்லாம் பாதுகாக்கணும். தாயை பேர் சொல்லி தந்தையை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுலயே அந்த சுன்னத்து அடிபட்டு போகுது. உணவை குரல் கூறக்கூடாதுங்கிறாங்க. இப்ப பிள்ளைங்க சாப்பாட்டை எட்டி உதைக்கக்கூடிய பிள்ளைங்கள் எவ்வளவு இருக்காங்க? ஒரு வீட்டுகளுக்குள்ள போகும்போது ஒரு பெரியவர்களைய நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற முதியவர்களைய பார்க்கும்போது அவங்க மனசு பூரிச்சு சிரிக்கிறது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கிறாங்க. இப்ப எந்தெந்த பிள்ளைகளை கொண்டு எந்தெந்த தாய் தந்தைகள் சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு பார்ப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த ஒரு உபதேசத்துக்குள்ள கோடான கோடி விஷயங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு ஆண் ஜனசா, வயது முதிர்ந்த ஆண் ஜனசா, அவங்க அந்த அந்த பெரியவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் படுக்கையில இருந்திருக்காங்க. நடமாட்டம் இல்லாம வண்டியில வச்சு அந்த மகன்கள் அந்த மகள்கள் மாஷா அல்லாஹ் ஒரு சும்மாவை கூட அந்த தகப்பனை தவற விடலையாம். அதையெல்லாம் கேட்கும்போது நம்ம அவங்கள்ட்ட பார்க்கல. அந்த அம்மா இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தாரானா, எங்க கணவருக்கு நான் பணிவிட செஞ்சேன், சொர்க்கம் தாரானா என்னமோ தெரியல, ஆனா என் பிள்ளைகளுக்கு அவன் கொடுத்து தீரணும். அந்த தாய் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க? என் பிள்ளைகளுக்கு கொடுத்தே தீரணும், அல்லாட்ட கேட்பேன். அப்ப எந்த அளவுக்கு அந்த பிள்ளை அந்த தந்தைக்கும் தாய்க்கும் பாடுபட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தாய் பேசினாலே போர் அடிக்குதுன்னு சொல்ற பிள்ளைங்க, தந்தை பேசினாலே காது தட்டி கேட்கக்கூடிய பிள்ளைங்க இல்லையே. அல்லாஹ் தஆலா அந்த மாவுல நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து தாய் தந்தைக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. 3ஆவதாக சொல்றாங்க,
எந்த சூழ்நிலையும் ரெண்டு விஷயத்தை கொண்டு நீ வெற்றி பெறும். அதாவது எல்லா சூழ்நிலையும் இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டுதான் நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ரெண்டு விஷயம் என்னன்னா, சபுரோட தொழுகையின் மூலமா தான் உதவி கிடைக்கும், நீ வெற்றி பெற முடியும். சபுரோட தொழுகை, அவசர தொழுகை இல்ல, எல்லா நிலையிலையும் சபுரு. இன்னைக்கு நம்ம எல்லா நிலையிலும் சபுர்ல இருக்கமா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. சாப்பிட்றதுல கூட இப்ப சபுரு இல்லம்மா. உணவு நம்ம சாப்பிட்றதுல கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உணவை முதல்ல பாருங்க, பார்த்து அது ஓத வேண்டியதை ஓதி 3 விரல்ல எடுத்து சாப்பிடுங்க. நம்ம 3 விரல்ல எடுத்து சாப்பிடாட்டாலும் சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்கு 3 முறையாவது எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம்ல. இப்ப அந்த பொறுமை நம்மள்கிட்ட இருக்கா? பிள்ளைகள்கிட்ட இருக்கா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சபுரையும் பொறுமையும் கொண்டு நீ உதவி தேடு, உனக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தர வேண்டாம். அந்த வெற்றியை நம்ம தேடி தெரியக்கூடியவர்களாக இருக்கோம். அல்லாஹ் தஆலா அழகிய பொறுமையவும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தரணும். அதே நேரத்துல அல்லாஹ் ரசிக்கக்கூடிய தொழுகையாக நம்ம தொழுகக்கூடிய வாய்ப்பை நமக்கு நம்ம சந்ததிகளுக்கு அல்லாஹ் தரணும். இப்ப வருங்கால சந்ததிகளை நினைக்கையில ரொம்ப ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் கிடைச்ச பிள்ளைங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வழி நடத்துறதுக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா? அந்த அந்த பாக்கியம் நம்ம இப்போ உள்ள வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கா? வயசு பிள்ளைங்க எவ்வளவு ஆண் பிள்ளைங்க ஜமாத்துக்கு போகாம இருக்கக்கூடிய பிள்ளைங்க, சுபுகு தொழுகையை தவற விடுற பிள்ளைங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரிஞ்சிச்சுட்டா நிச்சயமா அந்த தொழுகை மேல ஒரு மோகம் வரும் இல்லையா? ஆசை வரும் இல்லையா? அந்த பொறுமை இருக்கும் இல்லையா? தொழுகையாளிகள்கிட்ட பொறுமை நிச்சயமா இருக்கும்மா. தொழுகையாளிகள்கிட்ட பொறுமை இல்லைண்டா அந்த தொழுகை சரியான தொழுகை இல்லை. நம்ம ஒரு காலத்துல நம்ம கோபப்பட்டிருப்போம். இப்ப தொழுகையுடைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு அந்த ஒரு மாவளுக்குள்ள போகும்போது எவ்வளவு பொறுமை நம்மளுக்கு எவ்வளவு பொறுமை கிடைக்குதுங்கிறத கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கைகள்ல. அபுல் ஹசன் சதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு இறைநேசர், அவங்க அப்ப அந்த நேரத்துல ஒரு கொடுங்கோல அரசன் இருந்தான். இப்னு தூண்கிறவன் அவன் பேரு. அவன் பேரு ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேசருக்கும் அவனுக்கு நிறைய வாக்குவாதங்கள், மார்க்க ரீதியான வாக்குவாதங்கள். அவனும் இஸ்லாமியன் தான், ஆனா கொடுங்கோல அரசன். இப்ப பல விஷயத்துல அது 2 பேருக்கும் மோதல் ஏற்படுது. அப்ப இவங்களை எப்படினாலும் இவங்களை கொலை செஞ்சிடணும், ஆனா ஊர் மக்கள் முன்னாடி செய்யணும். அது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு காட்டுல இருக்கிற சிங்கத்தை கொண்டுட்டு வந்து உணவே கொடுக்காம 1 மாசம் அடைச்சு போட்டிருக்கான் கூண்டுக்குள்ள. அது எவ்வளவு வெறியோட இருக்கும், எவ்வளவு கோபமா இருக்கு, யாரை கடிக்கலாங்கிற அந்த நிலைமையில தானே இருக்கும். இப்ப அந்த கூண்டை என்ன செய்யறான், இவங்க முன்னால திறந்து விடுறான். ஒரு ரூமுக்குள்ள இவங்களை விட்டு அந்த சிங்கத்தை திறந்து விடுறான். இப்ப இந்த சிங்கம் என்ன செய்யுது, அவ்வளவு ஆக்ரோஷமா வெளியே வந்த சிங்கம் இவங்களை பார்த்த உடனே இவங்களை இப்படி மோந்து பார்க்கையில அதுல இருந்து வாயில வந்த எச்சி இவங்களுடைய ஆடையில விழுது. அல்லாஹ் அப்ப நினைக்கிறாங்களா, இந்த எச்சி பட்டா இதோட தொடுவதற்கு என்ன சட்டம், இது நம்ம தெரியலையே. புரியுற மாதிரி இருக்காமா? எந்த நேரத்துல நினைச்சாங்க, உயிர் எப்படி போக போகுது, சக்கரத்திலே போக போகுது இல்ல, சிங்கம் நிக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சிங்கம் உங்களை ஒண்ணும் பண்ணல. இப்ப என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பொறுத்து அந்த சிங்கத்துடைய எச்சி பற்றுச்சு, சிங்கம் அமைதியா நிக்குது. இவங்க இந்த சிந்தனையோட இருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டா நம்ம எப்படி தொடுவோம், இந்த சிங்கம் நம்மளை கடிக்கலையே, கடிச்சாத்தானே நம்ம சொல்ல முடியாது. இப்ப எச்சி பற்றுச்சே, இந்த ஆடையுடைய சட்டத்தை நம்ம யார்கிட்ட கேட்போம்? இந்த நேரத்துல அவங்க வயது என்ன தெரியுமா? அதுதான் இப்ப சொல்ல வேண்டியது. இப்ப இளைய தலைமுறைகளுக்கு இந்த இதை சொல்லி வச்சிருக்கோமா, சொல்லி தாய் தந்தை தொழுக அனுப்புறோமா? அந்த நேரத்துல அவங்களுக்கு வயது 28. எவ்வளவு மார்க்கப்பட்டோட அந்த தாய் வளர்த்திருக்காங்க. அது அந்த காலத்துல வளர்க்க முடியும். ஆமா, அந்த காலத்துல இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டருக்கு படிக்கிற காலேஜ், அந்த காலேஜ் இந்த காலேஜ் இல்ல. ஒரே புத்தகம், ஒரே பாட புத்தகம் குரான். அந்த குரானுக்குள்ளதானே அத்தனையும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தானே எல்லாமே.
நம்ம கோடி அமல்கள் செஞ்சிடலாம், தொழுகையிலையும் நம்மளுடைய அமல்கள்ல குறை வர்றது தொழுகையில தான். முதல்ல ஈமான் உறுதி வேணும், அடுத்த தொழுகையுடைய சஜதா அதிகமாகணும். இதை அந்த காலம் கத்து வச்சிருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த கொடுங்கோல அரசன் வந்து அந்த கதவை திறந்து நான் வெற்றி கொண்டாடணும்னு கதவை திறக்கிறான். சிங்கம் வந்து இவனை பார்த்து ஒருங்குது. சிங்கம் என்ன செய்யுது? இவனை பார்த்து ஒருங்குது, பயந்துட்டான். இப்ப சிங்கம் இவன் மேல பாஞ்சுட்டா என்ன செய்ய? அப்ப அந்த நேரத்துல இந்த பெரியாரை பார்த்து கேட்டானா அந்த அரசன், இந்த சிங்கத்துக்கு நீ என்ன செஞ்ச? ஏதோ ஓதி ஊதுன, இந்த சிங்கம் இவ்வளவு கட்டுப்படுறதுக்கு என்ன காரணம்? அப்ப அவங்க சொன்னாங்களா, நான் ஒண்ணுமே செய்யலப்பா. நான் ஒரு முறை காட்டு வழியா வந்திருக்கும் போது இந்த சிங்கம் முள்ளு குத்தி படுத்து கிடந்துச்சு. ஒருவேளை அந்த சிங்கமா இருக்கலாம், எனக்கு அந்த சிங்கம் எதுன்னு தெரியாது, ஆனா அது சிங்கமா இருக்கலாம். நான் அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு அந்த காலை தடவி விட்டுட்டு நடந்தேன். ஒருவேளை அந்த சிங்கமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் அந்த சிங்கம் தலையா செஞ்சுட்டான். அப்ப அவங்ககிட்ட இருந்த பொறுமை, அவங்ககிட்ட இருந்த தொழுகை. இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? அந்த கோபம் பூரா அவனுக்கு கொஞ்சம் தனியா ஆரம்பிக்குது. சரி, நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க வக்தை நீங்க நிறைவேற்றிக்கங்க. இஸ்லாமியர் தானே இருந்தாலும், அப்ப நீங்க வக்தை நிறைவேற்றிக்கங்க. அப்ப அவங்க சொன்னாங்களே, எனக்கு ஒரு ஆலிம் வழிகாட்டி வேணும். அவங்கள்ட்ட நான் கேட்கணும், சிங்கத்துடைய எச்சிலிய மேல பட்டுச்சுன்னா அந்த ஆடையோட நான் தொழுகலாமா நான் கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு நான் தொழுகையை நிறைவேற்றணும். அந்த மார்க்கத்துல உள்ள அந்த குடிமானம், அதை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அத்தகைய வாய்ப்பை ஆக்கி கொடுத்தான். இன்னைக்கு அந்த தேட்டம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கா? இந்த பிள்ளைகளுக்கு பழைய வரலாறுகள் சொல்லப்படுதாமா? மதரசாக்கள்ல கூட, பெரிய பெரிய மதரசாக்கள்ல கூட வரலாறுகள் சொல்லி கொடுக்கப்படுதான்னு தெரியல. வரலாறுகள் அறிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையை சீரமைக்க முடியுங்கிறத மூணாவது விஷயமாக யாருமா சொல்லி கொடுக்குறா? எல்லாரும் உஷாராதான் இருக்கீங்களா? இப்ப முடிச்சிருவோம். எல்லாரும் நோன்பு மயக்கத்துல உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நாலாவது, 2 விஷயத்துக்கு நீ பயப்படாத, அது எப்படியும் உன்கிட்ட வந்துடும். என்னதுமா? என்னதுமா? அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ரிசுக்கும் நம்மளுடைய மரணமும் நம்மளை தேடி வரும். ஆனா ரிசுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும், மரணத்துக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா எப்போ வரணும், எப்படி வரணும், எங்கே வரணும், யார் இருக்கையில வரணும், யார் இல்லாம இருக்கையில வரணும், எப்படி வரணுங்கிறத அதை அல்லாஹ் முடிவு பண்ணியிருப்பான், வந்துடும். ஆனா அந்த ரிசுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறத முடிவு பண்ணி அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனா அந்த ரிசுக்கு நம்ம தேடக்கூடிய சிறு முயற்சியை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அரிசியை நான் அள்ளி வச்சுக்கிட்டு இது சோறு ஆனாதான் நான் சாப்பிடுவேன்னு உட்காந்து இருந்தேன்னா அது ஏன் முயற்சி இல்லை. அதை நான் அடுப்பை பத்தி சோறாக்குனாதான் முயற்சி. அல்லாஹ் தந்துட்டான் இல்லையா, அதை தண்டனை செயல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். இதை 2 விஷயத்துக்கு நீ பயப்படாத, 2 உன்னைய தேடி வரும். அதற்காக நீ அதை செஞ்சு உன்னுடைய அமல் கோட்டை விட்டுறாதேன்ட்டாங்க. அடுத்தது 5வதாக சொன்னாங்க, 2 விஷயத்தை நினைத்து பார்க்காது. 2 விஷயத்த நீ என்னைக்குமே நினைச்சு பார்த்துறாத. 1வது, மக்கள் உனக்கு செய்த துரோகத்தை. அது 2 விஷயம் இல்லையா? 2வது, நீ பிறருக்கு செய்த உதவி. அடுத்தவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ என்ன செஞ்சிடாத, நினைச்சு பார்க்காத. நினைச்சு பார்த்தா அவங்க மேல முகப்பத்து வருமா? ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாரும் எல்லா சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். எல்லா குடும்பத்திலையும் கணவன் மனைவியும் உச்சகட்ட சண்டையா இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன நல்லா அந்த முகப்பத்தை எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. அந்த நேரத்துல ஒரு தலைவலிக்குது, அந்த கணவன் உட்காந்துருட்டுமே, மனைவி என்ன செய்யுது, இவ்வளவு நேரம் கத்துனி இல்லை, இந்தாங்க அந்த காப்பியை குடிங்க. கோபமா வைக்கிறாளா, அதை சிரிச்சுக்கிட்டு வைக்கிறாளா, அதை நல்லா அரிஞ்சவன் குடிச்சிட்டு கத்துங்க நல்லா. அந்த இறக்கம் எப்படி வரும்? அதே மாதிரி அந்த மனைவி மேல கணவனுக்கு எப்படி வரும்? அல்லாஹ் தஆலா கொடுத்தது நம்ம அந்த அவங்க பேசுனதையே நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே அவங்களோட வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு அந்த உறவுகள் இனிக்காது. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தவர்கள் நம்ம செய்த உதவியை நம்ம மறந்துடணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் செஞ்ச உதவியில தானே அவங்க நல்லா இருக்காங்க, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, 2 விஷயத்தை மறந்து விடாதே. 2 விஷயத்தை மறந்துடு, 2 விஷயத்தை மறந்து விடாதே. அது என்ன விஷயம்னா, அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்து விடாதே, மறுமையை நீ மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நீ இந்த 6 விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடத்தீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம் அல்லாஹ் தஆலா தந்து உதவுவான் அப்படின்றாங்க. இப்ப நம்ம வெற்றிங்கிறதுலாம் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துலையோ நம்ம வச்சிருக்கிற சுகத்திலேயோ இல்லை.
அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 6 விஷயத்தை பின்பற்றி உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான விண்ணப்பமா, அதாவது யாரு மதரசாவில் ஒன்னாந்து எது கொடுத்தாலும் எங்க கைகள்ல கொடுங்க. என்ன பொருள் கொடுத்தாலும், பைசாவா கொடுத்தாலும் சரி, இதாக கொடுத்தாலும் சரி, இல்லை எங்கள்கிட்ட கொடுக்க வாய்ப்பு இல்லாட்ட ஹாஜிமாட்டையாவது விவரத்தை சொல்லி கொடுங்க. போன வாரம் யாரோ அது என்ன ஸ்வீட் அது சோன் பப்படி அதை வாங்கிட்டு வந்து அடுப்படியில வச்சுட்டு போயிருக்காங்க. அது ஒரு பகுதி எடுக்கப்பட்டு இருக்கு, முழுசாவும் முடியல, ஒரு பகுதி எடுக்கப்பட்டு அது இருக்கு. அதனால அது யாரு இதுன்னு தெரியாம எப்படி நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? அதனால அந்த டப்பா அப்படியே இருக்கு. யாரு கொடுத்தவங்க யாரு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நோன்பாளிகள் எல்லாம் உட்காருங்கம்மா.